உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது மகர ராசி நண்பர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 நவம்பர் 2025 முதல் 16 டிசம்பர் 2025. என்ன மகர ராசி நண்பர்களே, 7 நாள் சனியில் கழிவில் இருக்கிறீங்க. இன்னும் நவம்பர் 27 வரலும் பல்ல கடிச்சிக்கிங்க. அதுக்கப்புறமா விமோச்சனம் உண்டு 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 இப்படி 3 வாட்டி சொன்னால் நடந்துடும். ரைட், அங்கிருந்து வாங்க. இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு 2 நாள் கழிச்சு 16 நவம்பர் 25க்கு அப்புறம் 18 நவம்பர்லேருந்து ஒரு 5 நாள் 5 தொகை வருது. முதல் தொகை 9, அடுத்தது 4, அடுத்தது 3, அடுத்தது 8, அடுத்தது 5. இந்த தொகை வருது. எடுத்து இந்த மாத ஆரம்ப செலவுக்கு வச்சுக்கிங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு முயற்சிகள் கடுமையாக பண்ணுறீங்க, ஒன்று கூட கை கூடலை. அடிப்படை ஜாதகத்தில் யோக தசாபுதி நடந்தால் தப்பிச்சிங்க, இல்லைனாக்கா அவ்வளோதான். கடந்த ஜூலை 12லேருந்து நவம்பர் 27க்குள்ளே நீங்கள் வாழ்வா சாவா வாழ்வா சாவா வாழ்வா சாவா அப்படின்னு உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்படி போகுது. கரணம் தப்பினால் மரணம். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்குது. ஆனாலும் உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை, அதுவும் இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. ஆனால் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது கடன்கார போட்டு நெருக்கிறான் உங்களை. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், சட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், ரவுடிசம் பண்ணுறான். நீங்கள் யார்கிட்டையாவது கொடுத்துருந்தா நீங்கள் பண்ணுறீங்க. எங்கேயா தப்பிச்சு வெளிநாட்டுக்கு ஓடிடலாமா, வெளியூருக்கு ஓடிடலாமா, வெளி மாநிலத்துக்கு ஓடிடலாமா அப்படின்னு ஒரு மனசில் பயம் 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 எக்கோவில் கேட்குது பயம். ஹெல்த்தை ஒழுங்காக வச்சுக்கிங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி பாருங்கள். மெடிக்ளைம் பாலிசி போட்டுக்கோங்க குடும்பத்துக்கே. ஏன்னா இந்த ஜூலை 12-25 முதல் 12 ஜூலை 25லேருந்து 27 நவம்பர் 2025 இந்த டைமில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல பாதிப்பாக இருந்தாலும் கெட்ட பாதிப்பாக இருந்தாலும் அது அடுத்த 30 வருஷம் வரலும் உங்கள் மனசை விட்டு அகலாது. கூடுமான அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வீக்காக இருக்கும், ஒரு ஸ்தானம் ஒரு பாவம் வீக்காக இருக்கும். அந்த ஸ்தானம் உடலியல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் இந்த 12 ஜூலை 25 to 27 நவம்பர் 2025க்குள்ளே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு, ஒரு துன்பம், ஒரு இடர்பாடு அடுத்த 30 வருஷம் வரணும் உங்கள் மனதிலிருந்து நீங்காமல் இடம்பெற்றிருக்கிற அளவுக்கு ஒரு குரூஷியல் பீரியட் அப்படி சொல்லணும். அது ஜோதிடம். டம் 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 அந்த மாதிரி ஒரு 3 நண்பர்களால் இந்த மாதம் ஆதாயம் பெறுறீங்க. ரவுடி போக்கான நண்பன், கடன் கொடுத்தவனே மீண்டும் கூட பரவாயில்லன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற ஒரு மனசு வருது இந்த மாதம். ஒரு மூர்க்கமானவன், ஒரு வியாபாரி, ஒரு அரசாங்க ஊழியன், அரசியல்வாதி, இவங்ககிட்டலாம் பணம் வாங்கியிருக்கீங்க. இந்த மாதம் வாங்குறீங்க. புதுசாக ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் மீண்டும் அவங்ககிட்டே கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் சிறப்பு இந்த மாதம் இருக்குது. ஆரம்பிச்சோன்னு 16 நவம்பர்லேருந்து. பிறகு முத்தான ஒரு 4 பலன். 17 அக்டோபர் 2025 அதிலிருந்து 5 டிசம்பர் 2025 வரலும் கொஞ்சம் அந்த சேலையை உருவனாம் பாருங்க, துச்சாதன திரௌபதி சேலை, அந்த மாதிரி ஒரு நேரம் இருந்தது 17 அக்டோபருக்கு முன்னாடி. மே மாதம் 2025 17 அக்டோபர் வரலும். இப்போ கொஞ்சம் அதிலிருந்து விலைக்கு வந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனால் அதுக்குள்ளே 11 நவம்பர் 2025 மீண்டும் சேலையை ஒரு நேரம் தான் பெண்ணாக இருந்தால் கடங்காரனால, வேட்டி ஒரு நேரம் தான் கடங்கார ஆணாக இருந்தால். அது 11 நவம்பர் 2025 16 டிசம்பர் 2025 நீடிக்குது அந்த பலன். ஆனாலும் கொஞ்சம் சமாளிச்சிடலான்னு வைங்க. பிறகு 23 நவம்பர் 2025 அப்புறமா தொழிலில் ஒரு ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் பணத்தை கொண்டு வீட்டை நடத்துகிற அளவுக்கு காசு வந்துடுது. சொத்து கைவிட்டு போயிடுமான்ற பயம் இருக்குது. அடிப்படை ஜாதகத்தில் போகாத அளவுக்கு கிரகபலம் இருந்தால் போகாது, இல்லைன்னா போயிடும். ரைட். பிறகு 25 நவம்பர் 2025 அப்புறமா 20 டிசம்பர் 2025க்குள்ள பல விதத்திலையும் கொஞ்சம் அதிர்ஷ்ட தொகைகளான 6 தொகையில் பணம் வருது. அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா 7 டிசம்பர் 2025 படிப்படியாக கொஞ்சம் கஷ்டங்கள் விலகிற மாதிரி இருக்குது. ஆனால் பின்மண்டை வலிக்குது, எச்சரிக்கையாக இருக்கணும். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. 7 டிசம்பர்லேருந்து 16 டிசம்பர் வரணும். பிறகு இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்கள், சந்திராஷ்ட நாட்கள் தருகிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலன் அனுபவிக்காமல் பிறருக்கும் அதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மகர ராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களையும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில்
தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.